உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு நடுக்கம் வருது. நல்லா கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஊழியக்காரர் ஒன்றை இழக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? அவர் வசனத்தை, நல்லா தெரிஞ்ச வசனத்தை கூட வாசிக்கும்போது உள்ளத்துல ஒரு நடுக்கம் வரணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்போம். அதை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் கெயின் பண்ணிடுங்க. எந்த வசனத்தை பார்த்தா, நம்மலாம் வசனத்திலேயே பேசி 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 அந்த ஃப்ரெஷ்ஷா அதை விட்டுட்டோம். நான் எப்பவுமே சொல்றது உங்களுக்கு தெரியும், வசனத்தை படிக்கும்போது தெரிஞ்சது தானேன்னு சாதாரணமாக பார்த்துட்டீங்கன்னா உங்க ஊழியத்துக்கோ உங்களுக்கோ விமோச்சனம் கிடையாது. எப்போ பைபிளை வாசித்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க, எப்போ பிரசங்கத்தை கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக கேளுங்க. உபாகமம் 28 ஒரு வசனம் இருக்கு, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இங்க நல்லா கவனிங்க, ஊழியக்காரர்களுக்கே இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா? You didn't serve the Lord with joy and gladness of heart. மறுபடியும் கேட்கிறேன், ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்யறீங்க இல்லைன்னு, ஏதோ ஒரு எல்லையில செய்யறீங்க இல்லைன்னு, ஒரே கேள்வி, தயவுசெய்து என்ன பாருங்க, ஹாப்பியா செய்யறீங்களா? களிப்போட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறீங்களா? மன மகிழ்ச்சியோட ஊழியம் செய்யறீங்களா? அப்படி நீங்க செய்யலைன்னா இந்த சாபம் வருமா உங்க மேல? எவ்வளவு பயமா இல்ல? நீங்க ஆண்டவருக்கு ஊழியத்தை இந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செய்யறத விட, என்ன ஒன்னா இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, இப்ப ஊழியத்தை விட்டாலும் வேற வழி இல்லை. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம், ஊழியத்தை விட்டுட்டு உலக வேலைக்கு போனாலும் உலகம் திட்டும், இனிமேல் எனக்கு வேலை எங்க கிடைக்க போகுது? ஏங்க, அதுல நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கணும். சர்வ் பண்ணல, ஊழியம் செய்யலன்னா இந்த சாபங்கள் உண்மையில் வந்து பலிக்க. இங்கிலீஷ்ல கிளியரா இருக்கும். நீ மறுபடியும் குறைஞ்சி, எல்லாருக்கும் ப்ராஃபஸி பண்றேன், உங்க வாழ்க்கையில குறைவு வர காரணம், மறுபடியும் திருப்தி இல்லாத காரணம், நீ செய்த ஊழியத்தை சந்தோஷமா செய்யல. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விபச்சாரம் பண்ணிட்டா எப்படி அறிக்கை இடுவீங்களோ அந்த மாதிரி அறிக்கை இடணும். ஆண்டவரே, அவசியத்துக்கு போனேன், பிரசங்கம் பண்ணேன், ஜனங்களுக்கு ஊழியம் செய்தேன், வந்தவங்களுக்கெல்லாம் வடிச்சு போட்டேன், ஆனா சந்தோஷமா செய்யல, முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன், வேற கதியிலேன்னு செய்த, உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, ஆனா ஜனங்க முன்னால மட்டும் ஒரு சிரிப்பு சிரிச்சு நம்ம எல்லாரும் குதிப்போம், நம்ம கை தட்டுவோம்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த 2009 என்ன செய்தாலும் சந்தோஷமா நான் செய்யறேன் ஆண்டவரே. காரணம், நான் உங்களுக்கு தானே செய்யறேன் ஆண்டவரே. உங்களுக்கு செய்யறது சிரிச்சுக்கிட்டே செய்ததானே எனக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆனந்தம். என்ன சொல்றீங்க? என்கிட்டயே யாராவது ஒருத்தர் ஏதாவது முழு முகத்தை வச்சுன்னு கொடுத்தா நான் சீ போன்றேனே.
நான் உங்களுக்கு இது மாதிரி ஊழியத்தை பல வருஷம் செய்திருக்கிறேன்னு. இது என்ன இன்சல்ட் இது? மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கழிவிடுங்க ஆண்டவரே. இனிமேல் நான் நிறைய செய்யணும், குறைவா செய்யணும், சந்தோஷமா செய்யறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி கையை நீட்டி ஒரு ஆண்டவரோட பேசுறீங்க பார்க்கலாம். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நீங்களா என்ன பேசணுமோ பேசுங்க. வசனத்துக்கு நடுங்குனீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் சாபமா மாறிடக்கூடாது. இல்ல, எது உங்களை சந்தோஷம் விடாம தடுக்குதோ அதை தயவு செய்து வாயில சொல்லுங்க. ஆண்டவரே, இதை நினைச்சா என் மனசுல ரொம்ப பாரமா இருக்கு, கவலையா இருக்கு. அதை ஹோலி ஸ்பிரிட் இங்கே இந்த இடத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட், இந்த 2009 முதல் மாதத்துலேயே என் கவலையை 3ஆம் தேதி நான் இப்போ அதை உங்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இனி அதை நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன். அதை ஹோலி ஸ்பிரிட் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். மனமகிழ்ச்சியாக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க பிரதர், ஆனால் நான் மனமகிழ்ச்சியாக ஊழியம் செய்யறதுக்கு இத்தனை இருக்குதுன்றீங்கல்ல, அதையெல்லாம் உங்கள் கையிலிருந்து பரிசுத்த ஆவியான கையில் கொடுத்துருங்க பார்க்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரோட நான் 40 வருஷம் பழகி பார்த்துருக்கிறேன். எதை நான் வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெரிய சோதனையாக இருக்குது, பெரிய கஷ்டமாக இருக்குது, அதை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு நான் சொன்னனோ அது அத்தனையும் ஆவியானவரை அற்புதமாக சந்தித்ததை பார்த்துருக்கிறேன். சந்தேகப்படாமல் கொடுத்துருங்க பார்க்கலாம். இப்போ கையை ஊற்றி சொல்லுங்க, என்னுடைய பாரங்கள் பரிசுத்த ஆவியான கையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என் மகாராஜாவுக்கு, என் மணவாளனுக்கு, என் தகப்பனுக்கு, என் தலைக்கு, என் தலைவனுக்கு, என் ரட்சகனுக்கு, எனக்கு உயிர் கொடுத்தவருக்கு ஊழியம் செய்வது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அதை முறுமுறுத்து கொண்டு அல்ல, கவலையோடு அல்ல, மனமகிழ்ச்சியோடு களிப்போடு இந்த வருஷம் நான் செய்ய போகிறேன். துக்கத்தின் ஆவியே, பாரத்தின் ஆவியே, என்னை விட்டு வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால. ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் மூடிடுங்க. அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, எதை இழந்தாலும் மகிழ்ச்சி இழந்துடாதீங்க. இன்னொரு கேள்வி, மகிழ்ச்சி எங்க இருந்து வரும்? மகிழ்ச்சி உள்ளதான் இருக்கு. உள்ளான மனிதனுக்குள்ள ஆனந்த ஊற்று இருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது உன்னதமானவர் வாசம் செய்யும் ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி உள்ள இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த அடியில் இருக்கிற தண்ணிய நீங்க அடிக்கணும். என்னது, இது பம்ப் அடிக்கணும், இந்த போர்வெல் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். இந்த போர்வெல் அடிக்கிறதுக்கு சுலபமான வழி உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். வேற வந்து பாருங்க, ஜாய் பாருங்க பாருங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமன் தள்ளாட இடமாட்டா, நித்தமும் காத்துனை நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், முகத்தை மாற்றிக்கொள்ளு. முகத்தை மாத்துங்க. ஊழியக்காரங்க கூட்டத்தில் சொல்றது, ஒரு பாஸ்டர் கிரேட் சக்சஸ், ஒரு ஊழியக்காரன் கிரேட் சக்சஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க வைஃப் முகத்தை பார்க்கணும். இல்லை பதா, நான் எப்பயுமே கலகலப்பா இருக்கிறேன். இல்லை, நான் சொல்லலையே உங்க முகத்தை பார்க்கணும்னு சொல்லலையே.
நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்துனை நடத்திடுவா. ஓஹோ நீ கால்பா அர்பல் மானம் அல்மல் போரல்லோ. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை அன்பு நெஞ்சங்களே, நீங்க சிரிச்சுக்கிட்டு ஊழியம் செய்யற நேரம் வந்துடுச்சு. உங்க சிரிப்பை எது கெடுக்குமோ அதை கர்த்தர் இந்த வருஷம் பார்ப்பார். அவர் பார்க்கணும்னா ஒரு நிபந்தனை, நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்கறத நிறுத்துங்க. எத்தனை ஊழியக்கார ஒய்ஃபுங்க மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்க ஒரு காரணம், என் வீட்டுக்காரர் ஊழியமும் பண்ணிக்கிட்டு ஊழியமும் பண்ணிக்கிட்டு மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் எஸ் ராஜாவுக்கு ஊழியம் செய்வீங்களா? செய்வீங்களா? சொல்லுங்க. மன மகிழ்ச்சியோடு செய்வீங்களா? ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போ துக்கப்படுறீங்களோ அப்போ பரிசுத்தாவியானவர் துக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் ஹாப்பியாக இருக்கிறாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். எங்கள் அம்மா அப்பா ஹாப்பியாக இருக்கணும்னா அவங்க ரொம்ப சிரிச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு நல்ல நியூஸ் வந்திருக்குன்னு. அவங்க துக்கமாக இருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் யாருக்கோ இருமல் தலைவலின்னு. அடுத்தது சொல்கிறேன், ஊழியக்காரங்களை கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா ஏதோ ஒன்று அதை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கண்ணாக இருந்தாலும் பிடுங்கி போட்டுருங்க. ஒரு கசப்பு போதும் உங்கள் மகிழ்ச்சியை திருட. ஒரு காமம் போதும் உங்கள் மகிழ்ச்சியை திருட. பரிசுத்தாவியானவர் இந்த வருஷம் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். 11 படிங்க. 11. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து, ஆண்டவர் கை என் மேல வந்துச்சு அப்படின்னா ஆண்டவருடைய கை என்று சொல்லும்போது அபிஷேகம் அல்லது தீர்க்க தரிசன அபிஷேகம். என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியே நடவாதபடி, இந்த ஜனத்தின் வழியில நீ போயிடாதரா என்று எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது சொன்னதாவது. நீங்க கவனிங்க, ஏசாயா கிட்ட சொல்லிட்டு அதை பாருப்பா, இந்த ஜனத்தினுடைய வழியில நீ நடக்காத தெரிதா அப்படி சொல்லி விளம்பினது. என்னடான்னா அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பிறகு அவங்கள பற்றி எல்லா இஸ்ரவேலர் எல்லா யூதரை பற்றியும் சொல்லிவிட்டு உடனே இவன் என்னன்னுவான், ஓகே இந்த ஹோல் சர்ச் எப்படி போதோ போகலையோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்க பாஸ்டரா இருந்தா இந்த வசனத்துல கைய வச்சு நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையாரும் எல்லா சபைகளுக்கும் உலகத்துக்கும் முன்பாக அடையாளங்களாக, தேவனுடைய வல்லமையின் அடையாளங்களாக, அற்புதங்களாக இந்த வருஷம் இருப்போம் என்று நீங்க சபதம் கட்டிட்டீங்கன்னா கர்த்தர் நம்ம அற்புத அடையாளங்களை நடத்துவார். ஏறத்தாழ 20 வருஷமா இந்த அற்புத அடையாளங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ கிருபையினால எத்தனையோ அடையாள அற்புதங்களை செய்கிற ஊழியர்கள் இந்த ட்ரைனிங்க்கு பிறகு எப்படி வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனையோ மிரக்கிள்ஸை ட்ரைனிங் செமினார்ல நான் இன்னும் பார்த்து கொண்டே இருக்க முடியும். பாஸ்டர் பவுலோஸை சொன்னேன்,
ஒரு கட்டடம் கட்டுறாருன்னு சொன்னேன், 20,000 பேர் உள்ள உட்கார்றது, ஒரு தூணே கிடையாது, எல்லாம் மகாராஜா மாளிகை மாதிரி இருக்கு. அது அவ்வளோ கட்டப்பட்டதுன்னு காரணம் என்னன்னு நீங்க கதையை கேட்டீங்கன்னா, அவங்க பையன் பில்லிகிரஹாம்ன்ற ஒரு பையன் 19 வயசுல என் செமினாருக்கு வந்தான் தேனியில. அப்ப நான் ஹீலிங் பற்றி பேசிவிட்டு எல்லாரும் நான் திரும்ப திரும்ப ஹீலிங்ல சொன்னது, ரொம்ப சுலபம், பிரசங்கம் பண்றதை விட சுலபம் வியாதியை சுகமாக்குறதுன்னு. எனக்கு இப்போ என்னிடத்துல அபிஷேகம் பெற்ற ஒருத்தர் இப்போ கேரளாவில் இருக்காரு, பயங்கர மிரக்கிள். ஒரு ஆளை பார்த்த உடனே கதையவே சொல்லிடுறாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, அண்ணன் ஜனம் ரொம்ப ஹார்டா இருந்தா நான் நல்ல ஜபம் பண்ணலன்னா நேரா நான் போய் ஜனங்களுக்கு வெளிப்பாடு தரேன். அட, எப்ப நான் நிறைய ஜெபம் பண்றேனோ அன்னைக்கு தீர்க்க தரிசன செய்தியை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னாரு. எனக்கு தலையே உடைஞ்சு போச்சு. என்ன அற்புதம் செய்யறதுக்கு ஈஸியா பண்ணிடுறேன், ப்ரொஃபட்டிக் மெசேஜுக்குன்னா மணிக்கணக்கில் ஜெபம் பண்றேன்னா என்ன, எனக்கு புரியலையா என்ன. அவர் சொன்னார், அண்ணன் ஆண்டருடைய செய்தியை வாங்குறதுக்கு தான் நான் பல மணி நேரம் உட்காரணும். 2 ஆளை பார்த்து உனக்கு இந்த வீடு இருக்குது இல்லை, நீ புருஷனுக்கு இப்படி இருக்குல்ல, உனக்கு 3 பிள்ளை இருக்குன்றது எனக்கு சர்வசாதாரணமா வருதுன்னாரு. என் மூளையே குழம்பி போச்சு. என்னடா அது, இதுக்கு நேரம் வேண்டாமா, இதுக்கு நேரம் வேண்டுமான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அற்புத அடையாளங்களை செய்யறது தான் ரொம்ப ஈஸி, நீங்க பண்றீங்களே அதான் ரொம்ப கஷ்டம். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அதுதான் ரொம்ப கடினம், நீ பண்றதுதான் ரொம்ப ஈஸின்னுட்டான். அந்த 19 வயசு பாஸ்டர் பவுலோஸினுடைய பையன், நான் ஹீலிங்கை பற்றி டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். டீச் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செமினாருக்கு வந்தவங்களுக்கு தெரியும், உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க பாரு பாரு, கையை வை கட்டளை கொடு, கையை வை கட்டளை கொடு. நான் சில இது வச்சிருக்கிறேன், விசுவாசிக்கு கை எதற்கு, வியாதியஸ்தர் மேல் வைப்பதற்கு, விசுவாசிக்கு வாய் எதற்கு, இறைவாக்கை சொல்வதற்கு. இதெல்லாம் வள்ளுவர் கண்டுபிடிச்ச சில குறள்களை நான் சொல்லுவது வழக்கம். உடனே இந்த 19 வயசு பையன் என்ன பண்ணா, பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து திரும்பினா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னா, எனக்கு இங்க ஒரு பெருசா கட்டி இருக்கு, அதை நீ எடுக்க வேண்டாம்னுட்டான். 19 வயசு பையனுக்கு எப்படி இருக்கும், தலைவலினா பரவாயில்ல. இவன் என்ன பண்ணிட்டான், சின்ன பையன் தானே, என்னுடைய வார்த்தைகள்ல விசுவாசம் அவனுக்குள்ள உருவாயிடுச்சு. எப்பவுமே விசுவாசம் வார்த்தைகள்ல உருவாகும், பயமும் வார்த்தைகளில் உருவாகும். நிறைய பயம்னா நீங்க நிறைய பயத்தை பேசுறீங்கன்னு அர்த்தம். சரி, உடனே இவன் என்ன பண்ணான், கையை வச்சு நான் சொன்னேன், ஜெபமே பண்ணாத கட்டளை எடுன்னு போ. நான் பாருங்க முடிஞ்சிடுச்சு, டெஸ்டிமனி டைம். இந்த விடுதலை பையன் எழும்புறான், எழும்பி இட்லி இட்லி இட்லின்றான். எனக்கு என்னடா அது இட்லி இட்லின்றான்னு பார்த்தா, இட்லி சைஸ் கட்டி எனக்கு இங்க இருந்துச்சு, இந்த பையன் கையை வச்சு ஒண்ணு மறைஞ்சு வச்சு அப்படின்றான். பாஸ்டர் பவுலோஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, பாஸ்டர் பவுலோஸ் இந்த பையன் வீட்டுக்கு போனா இல்லை, இந்த 19 வயசு பையன், பாஸ்டர் பவுலோஸ் சொல்லுவார், என் மகன் காலு தரையிலேயே படலை அப்படின்னுவார். ஒரு அற்புதம் உங்க மூலமா நடந்துச்சுன்னா உங்க கால் தரையில படாது. ஒரு மீட்டிங்கில் ஆண்டவர் சொன்னார், எப்பா சில மென்டல் பேஷண்ட்டு மாத்திரையோடு வந்திருக்குன்னாரு. நான் காலையில் போய் என்ன, எல்லாம் யாரு பரிசுத்தாய் பெற்றீர்களா? ஆமாம். சபையில் இருக்கிறீர்களா? ஆமாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்களா? ஆமாம். இங்கே யாரோ மென்டல் பேஷண்ட்டாக ஆஸ்பத்திரியிலேருந்து நேரடியாக மருந்தோடு வந்திருக்கிறேன்னா கேஸ் எழும்புது. ஜெர்மனிக்கு போயிருந்தோம் இப்போ நானும் என்னுடைய மனைவியும். போன மாதம் ஜெர்மனிலேயே ஃபேமஸ் பைபிள் காலேஜ், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தலைவர்கள் தான் வரணும்னு வந்தவங்களுக்கெல்லாம் நோன்னு சொல்லிவிட்டு லீடருங்களை மட்டும் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. நான் ஒரு நாள் அந்த கடைசி நாளுக்கு முந்தின நாள் பரிசுத்த ஆவியானவரை விட்டு ஜனங்களை பற்றி கேட்குறேன். அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கணும். அப்போ ஒன்று சொல்லிட்டு வந்தார். அதில் ஒன்று ஆன்டி டிப்ரெசன்ட், மன டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டேப்லெட் எடுப்பாங்கல்ல, இந்த மைண்டு, இந்த சைக்காட்ரிஸ்ட் தர மெடிசன் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கா அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உள்ள ஒரு தகராறு வரும் பாருங்க. போய் தைரியமா என்ன பண்ணேன், இங்க மன அழுத்தத்தில் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்லாம் வாடான்னு பார்த்தா எல்லாம் தலைவர்கள் 20 people வரிசையா வந்து நிற்குது. அடப்படுபாவி, இந்த தலைவன் கிட்ட போய் மனைவி என்ன பண்றது? நல்ல வேலை நம்மெல்லாம் மென்டல் ஆனா கூட நம்ம மாத்திரையை சாப்பிட்றது இல்லைன்னா சாப்பிடணும்னே நமக்கு தெரியாது, நம்ம முகத்தை பார்த்தா மற்றவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்குங்க. இவன் அப்படியே மாறி, அவ்வளவுதான். பாஸ்டர் பவுலோஸ் சொல்வாரு, பையன் கைய வச்சான், ஒரு இட்லி சைஸ் கட்டி மறைஞ்சிச்சுனோடனே அவனுக்குள்ள அந்த பின்மாற்றமும் மாறி கடைசியில் போய் உபவாசம் பண்ணி
கடைசியில் அவனை என்ன பண்ணாங்க, படிப்பை அப்படியே நிறுத்திட்டாங்கன்னா தீவிரமாயிட்டான். உடனே அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணதே அந்த ஒரு தம்பி பில்லி கிரஹாம் தான். இது ஸ்டார்ட் ஆனது இந்த செமினார்ல ஒரு கட்டி மேல கையை வச்சு மறைஞ்சது தான். அதுல ஒருத்தர் வந்தாரு, பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பாஸ்டர் கால் பண்ணி, நான் இல்லப்பா பிரதர் எசேக்கியாவை உடனடியா நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் வீட்டுல. என்ன பாஸ்டர் சொல்லுங்க. இல்ல இல்ல உடனே. என்னடான்னு கேட்டா, உங்க செமினாருக்கு ஒரு பையன் வந்திருந்தா என் சபை விசுவாசி. அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, கை உடஞ்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல. 2 எலும்பு இங்க கையில இருக்குல்ல, இந்த பக்கமும் இந்த பக்கமும், இந்த 2 எலும்பும் இவர் நேரா இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகாம நேரா சித்த வைத்தியத்துக்கு போனாரு. அவர் என்ன பண்ணாரு, பச்சிலையை கட்டி இப்படி வைக்கிறவரு அதை நல்லா முறுக்குவாங்க பாத்துக்கிறீங்களா, இதை இப்படி இருக்க வேண்டிய கையை இப்படி எக்ஸ் வடிவில் வச்சு கட்டி விட்டாரு. வலி கொடுமை தாங்க முடியல. மறுபடியும் போய் பார்த்தா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இப்படி நேரா இருக்க வேண்டியது இப்படி எக்ஸ்ரே இப்படி இருக்கு. இந்த நேரம் பார்த்து என்னுடைய இன்டர்வியூ எஸ்டிசிக்கு வா, இந்த செமினாருக்கு வான்ற கார்டு போயிடுச்சு. இவங்க ஆபரேஷனுக்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸ் வடிவில் இருக்கிறத மறுபடியும் எடுத்து நேரா வைக்கிறதுக்கு இன்னொரு ஆபரேஷன். அதுல என்ன பண்ணாருன்னா, இவர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வலி மாத்திரைகளை நிறைய போட்டுக்கிட்டு 10 நாள் அட்டன் பண்ணாரு. பக்கத்துல இருக்க நான் இந்த ஹீல் உள்ளுக்குள்ள பரிசுத்தாவி வர இருக்கு, கைய வை கைய வை கைய வை, கட்டளை இடு கைய வைன்றேன் இல்ல, இப்படி கைய வச்சாரு பாருங்க. இந்த எக்ஸ் வடிவில் இருந்த 2 எலும்பும் நேர் வடிவில் வந்து அந்த உடைவு இல்லாம மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. கர்த்தர் சாட்சியா நான் சொல்றேன். இது இவர் போனார் பாருங்க, போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இன்னையா நடந்துச்சு, உனக்கு எக்ஸும் காணும், முன்ன உடஞ்ச பிரேக்கும் காணும், பர்ஃபெக்டா இருக்கேன்னு சொன்ன உடனே இவ்வளவுதான். இவர் வேலைக்கு போக முடியல. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 3 எக்ஸ்ரேவை தூக்கிட்டு வீடு வீடா போய் ஏசு என்ன சுகமாக்கினார், ஏசு என்ன சுகமாக்கினார்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாஸ்டர் சொல்றாரு, இப்ப அந்த மனுஷன் வேலையும் செய்ய மாட்டான், ஊர் ஊரா சுத்துறான், எசேக்கியான்னு சொன்னாதான் மறுபடியும் அவன் வேலைக்கு போவான்றாரு. கடைசியில் நான் என்ன பண்ணேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த தம்பியை கூப்பிட்டு, யார் தம்பி உனக்கு ஜெபம் பண்ணதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் பக்கத்தில் ஒருத்தன் நீங்கள் பிரசங்கம் பண்ணி கையை வையணும் போது அவன் கையை வச்சாருன்னு. உடனே எனக்கு ஒரு புது தியரி வந்தது. அட்ரஸ் தெரியாதவர்கள் அற்புதங்களை செய்கிற காலம். அது நமக்கு தெரியாத பிரசங்கிகளுக்கு ஒவ்வொன்றிலும் ஒரு திருக்குறள் வந்துடும் இல்லை. ஆண்டவருடைய தேவ கிருபையினால நான் சொல்றேன், நானா போய் பெனிகின் மாதிரி செய்யறதுக்கு எனக்கு அதனுடைய போக்கஸ் அது இல்லாவிட்டாலும் எத்தனையோ மைட்டி மிரக்கிள் ஒர்க்கர்ஸ் கர்த்தர் எழுப்ப இந்த ஊழியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அன்னைக்கு ஒரு பிரதர் ஒரு 6 மாசம் முன்னால போன் அடிச்சாரு, அண்ணன் என்ன பிரதர், என் மகளுக்கு கல்யாணம் நீங்க வருவீங்களான்னு. இல்லையோ இப்ப சொல்றீங்களான்னு. ஒன்னு சொன்னாரு, இந்த வாரம் மலேசியா போறேன்னா, அப்புறம் சிங்கப்பூர் போறேன்னா, அதுக்கு அடுத்து அடுத்த மாசம் ஜெர்மனிக்கு போறேன்னா, அதுக்கு அடுத்த மாசம் ஹாலந்து போறேன்னான்னு ஒன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஓன்னு அழுவுறாரு. என்னடான்னு கேட்டா, அவர் என் செமினாருக்கு வரும்போது அவர் வேலை கருவாடு வித்த வேலை தூத்துக்குடியில டெலிவரன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வெள்ளையா வாந்தி எடுத்தார். அதனாலதான் எனக்கு ஒரு பட்டப்பெயர் வந்தது, வாந்தி எடுக்கிறவன் என்று. அது மாதிரிலாம் நல்ல பெயர்களை கர்த்தர் எனக்கு சூட்ட பாக்கியம் கொடுத்தார். உடனே இவர் வெள்ளையா வாந்தி எடுத்தார். உடனே கிட்ட வந்தார், கையெல்லாம் முறுக்கி போச்சு அந்த டெலிவரன்ஸ் நேரத்தில். அதெல்லாம் விட்டுருங்க, அவர் விடுதலை அடைஞ்சார். போனார் பாருங்க வீட்டுக்கு. போன உடனே அந்த விடுதலை அடைஞ்சிட்ட உடனே அந்த மனுஷனுக்குள்ள எப்பவுமே ஒரு மனிதன் விடுதலை அடைஞ்சிட்டா 100% ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுவான். அப்படி இல்ல, பைபிளை படிச்சாலே ஒரு மாதிரி இருக்கு, ஜெபம் பண்ணாலே ஒரு மாதிரி இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆசாமி பிடித்து கொண்டிருக்கிறார், அதை உடைக்க வேண்டும் என்று அர்த்தம். இந்த மாதிரி நடுவில் சொல்றேன் பாருங்க, அதான் உங்களுக்கே வர ப்ராஃபஸி. ஏன்னா லேகியோன் பிசாசு பிடித்தவன் விடுதலை அடைந்த உடனே இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசு சொல்றார், போடா போ மகனே, போய் ஊழியம் செய்யணும், உங்களை விட்டு போக மாட்டேன்றான். ஆண்டவருடைய 100% விடுதலையில சாத்தானுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை என்று சொல்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறவனுக்கு இயேசுவின் பிரசன்னத்தை விட்டுட்டு வெளியே எழும்புறதே ஐயோன்னு இருக்கும். பிறகு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய செமினார் விட்டு போனாரு பாருங்க, பயங்கர 8 மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஸ்டாப்பா 8 மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே கருவாடியும் விட்டுட்டார். 7 புள்ள
உடனே அந்த கோஆர்டினேட்டர், தூத்துக்குடியில் நம்ம கோஆர்டினேட்டர் ஃபோன் அடிச்சு, அண்ணா என்னென்ன பண்ணுறது, இவர் வேலைக்கும் போக மாட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் பயில். உடனே நான் என்ன பண்ணேன், சரி நம்ம புஸ்தகத்தை அவர் விற்று கொடுக்கட்டும், மாதம் ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு. அதுக்கு பிறகு என் புஸ்தகத்தை தூக்கிட்டு எங்கே போனாலும் விற்றுக்கிட்டு இருப்பார். 500 ரூபாய் மாதம் கொடுத்து கொண்டு இருந்தோம். பிறகு இவர் 8 மணி நேரம் உட்கார ஆரம்பித்தார்ல பைபிளில், சும்மா இருக்குமா? இவர் பஸ்ஸு உள்ள ஏறி உட்கார்ந்த உடனே இந்த பஸ்ஸில் பிசாசு பிடிச்சதெல்லாம் ஆன ஆட வேண்டியது. உண்மை, கர்த்தருக்கு முன்னால் நான் ஒரு வார்த்தை கூட இது எதுக்கு உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டு நான் என்னது. உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க கதையே இவர் முன்னால் சீன் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட கூட அவ்வளோ கம்ப்யூட்டர் இல்லை தூத்துக்குடியில். அவர்கிட்ட ஒரு 10-15 கம்ப்யூட்டர் வச்சு ஒரு பெரிய ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு ஒரு நாள் மதுரைக்கு போகிறோம். ஒரு காரை கொண்டு வர்றார். அந்த கார் என்னடான்னா நம்ம பாஸ்டர் டேவிட் பிரகாஷ்கிட்ட முன்னால் இருந்துச்சு, கண்டாசாவா இன்னமும் ஒரு பெரிய உயர்ந்த காரு. அண்ணா வந்து அந்த காருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னான்றாரு. நான் போய் அதை நல்லா ஜெபம் பண்ணிட்டு, இப்போ என்னடான்னா எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாதம் இங்கே, இந்த மாதம் இங்கே, இந்த மாதம் இங்கே, இந்த மாதம் இங்கே. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அற்புத அடையாள ஊழியங்கள் இருக்குது. அது திடீர்னு உங்களுடைய அந்தஸ்தையே உயர்த்தி விடும்.